நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க, தப்பு இது. ஐஎம் ஏஎம்ஏ என்ன சொல்லுவோம்? ஐஎம் ஏஎம்ஏ தப்பு. ஐஎம் an MA. ஐஎம் an MA கிராஜுவேட். நான் ஒரு MA பட்டதாரி. MAக்கு முன்னாடி யார் பார்க்கணும்? ஐஎம் an MBA கிராஜுவேட். ஐஎம் an MBA. I am an MLA. எப்படி? I am an MLA. நான் ஒரு MLA. I am an MP. என்ன? I am an NP. என்ன? இது பாருங்க, I am ஏங்க N போடுறேன், இங்க ஏன் ஆன் போடுறேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது AEIOU 5க்கு முன்னாடி ஆன் போடணும், கரெக்ட். அது போலதான் பல இடங்கள்ல வரும். ஆனா சில இடங்கள்ல அந்த AEIOU இந்த உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு மறைஞ்சிருக்கும். சில இடங்கள்ல உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு மறைஞ்சிருக்கும், வெளியே தெரியாது. வெளியே AEIOU தெரியாது, மறைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? நீங்க ஆன் தான் போடணும். அது கொஞ்சம் டேப்பா நீங்க வாட்ச் பண்ணா கண்டுபிடிக்க முடியும். இப்போ MA இருக்குல்ல, MA இந்த M இருக்குல்ல, எப்படி உச்சரிப்பீங்க? எப்படி உச்சரிப்பீங்க இந்த M? M இந்த M எப்படி உச்சரிப்பீங்க? M M. அப்ப E பாருங்க, முன்னாடி இந்த E இருக்கா? E இருக்கா? இந்த E இருக்கிறதால இங்க நான் போடுறேன். அதை வச்சு பாருங்க, M M M E இருக்கா? அதனால நான் போடுறேன். E இருக்கு. ஆக்சுவலா இந்த எம்ன்ற உச்சரிப்புல M சொல்லி பாருங்க, M M. இந்த E இங்க மறைஞ்சிருக்கு, அதனால முன்னாடி ஆன் போடுறேன். I am an MA. இப்படிதான் சொல்லணும், இதான் கரெக்ட். பாத்தீங்களா? அப்போ I am an MP. நான் ஒரு MP. MP ஃபுல் ஃபார்ம் என்ன? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது எம்எல்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? MLA. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. MBA தெரியும் உங்களுக்கு, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது MA மாஸ்டர் ஆஃப். பாருங்க, இது கவனிங்க, M M. அதனால நான் போடுறேன். I am an MP. I am an MA. இப்படிதான் வரும். கவனம் பாருங்க, இப்படிதான் வரும். an MA an MP. சரி, முடிஞ்சா இப்படி பாருங்க. எப்படி? முடிஞ்சா இப்படி பாருங்க. அப்படி இல்லையா இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்படி பாருங்க, இப்படி சொல்லி பாருங்க, கண்டுபிடிக்கலாம். இதான் கரெக்ட் மெத்தட். இதான் என்ன கரெக்ட் மெத்தட். அப்படி இல்லைன்னா இன்னொரு குருட்டு பாடம் இருக்கு, அதாவது பிளைண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவும் கரெக்டா வரும். இன்னொரு பிளைண்ட் அப்படின்னா இதுவும் கரெக்டா வரும். பட் கவனிங்க, இப்போ இந்த மாதிரி சொல்லி பாருங்க, வந்தா பாருங்க. அப்படி இல்லையா இது தமிழ்ல எழுதுறீங்க. எப்படி? தமிழ்ல எழுதுறீங்க. தமிழ்ல MA எப்படி எழுதுவீங்க? MA எப்படிதான் எழுதுறீங்க? நல்லா கவனிங்க, MA எப்படிதான் எழுதுறீங்க? இப்ப என்ன பண்றீங்க? தமிழ்ல உயிரெழுத்துக்கள் என்னென்ன? அவங்க வரைக்கும் இருக்குல்ல, எவ்வளவு இருக்கு? அவங்க வரைக்கும் இருக்குல்ல. இப்போ தமிழ் இந்த மாதிரி தமிழ்ல நீங்க எழுதுங்க. முதல்ல தமிழ்ல எழுதிட்டு அதனுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா பாருங்க. தமிழ்ல எழுதிட்டு அதனுடைய முதல் எழுத்து இது உயிர் எழுத்தா பாருங்க. முதல் எழுத்து இருக்குல்ல, இது தமிழ்ல உயிர் எழுத்தான்னு பாருங்க. அப்படி இருந்தா முன்னாடி ஆன் போடுங்க, கரெக்டா வரும். கூட்டு படம் சொன்னேன், பட் இருந்தாலும் கரெக்டா வரும். பாருங்க, ஏ இருக்கா? அதுதான் ஏ என்ன உயிர் எழுத்து, தமிழ்ல உயிர் எழுத்து இல்லையா? அதுதான் ஆன் போட்டேன். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் பாருங்க. இப்போ அதே இது பாத்தீங்கன்னா ஹானஸ்ட் இல்லையா? இந்த ஹானஸ்ட்ன்றது இதுக்கு முன்னாடி தான் வரும். ஹானஸ்ட் முன்னாடி ஆன் தான் வரணும். முன்னாடி என்ன வரணும்? ஆன் ஹானஸ்ட் தான் வரணும். ஹானஸ்ட் பட தப்பு. என்ன சார் எஸ் இருக்குன்றீங்க? எஸ் இருக்குது,
ஏஇஐஓய் வந்தாதானே நீங்க ஆன் போன சொன்னீங்க. எச்சரிக்கைன்னா முதல் சொன்னபடியே அந்த வெளிப்படையே இல்லை, ஆனா உச்சரிப்பு இருக்கு. உச்சரிப்பு இருக்கு பாருங்க. அவனை தமிழ் இருக்குமா? இல்லை நம்ம அந்த குருட்டு பாடத்துக்கு வந்துடலாம். குருட்டு பாடத்துக்கு வரலாம், கவனிங்க. இப்போ ஆனஸ்ட் தமிழோட ஒரு படம் வந்தது, ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு படம் வந்தது. அதுல என்ன போட்டுருவான், போஸ்டர்ல தான் போட்டிருப்பான் ஆனஸ்ட் ராஜ், ஆனஸ்ட். அப்ப தமிழ்ல சொன்ன முதல் ஜனது உயிர் எழுத்தாச்சா, தமிழ்ல உயிர் எழுத்து இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், அண்ட் ஆனஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இது போல செக் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது, யூஸ்ஃபுல் என்னது, யூஸ்ஃபுல். இப்போ இந்த யூஸ்ஃபுல்லுக்கு முன்னாடி ஏ போடணுமா ஆன் போடணுமா, இதான் யோசன். யூஸ்ஃபுல்லுக்கு முன்னாடி ஏ போடணுமா ஆன் போடணுமா? நீங்க என்ன நினைப்பீங்க, என்னடா யூ இருக்கு, நீங்க நினைப்பீங்க யூ இருக்கு, அப்ப முன்னாடி ஆன் போட்டுடலாம். அதான் கூடாது, கவனிக்கணும். சந்தேகமா செக் பண்ணிக்கணும். இதை பாருங்க, தமிழ் எழுதி பாருங்க. யூஸ்ஃபுல் தமிழ் பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல். அப்ப அந்த யூ தானே உயிர் எழுத்தா, இதெல்லாம் உயிர் எழுத்தா இல்லையே. நான் என்ன சொன்னேன், உயிரெழுத்தா இருந்தா தான் என்ன முன்னாடி ஆன் போடணும். இது உயிரெழுத்து இல்லை, அப்ப என்ன பண்ணணும், ஏ தான் பண்ணணும். அப்போ ஏ யூஸ்ஃபுல். எப்படி ஏ யூஸ்ஃபுல், ஏ யூஸ்ஃபுல் ஜாப், ஏ யூஸ்ஃபுல் ஒர்க், ஏ யூஸ்ஃபுல் ஒர்க், ஏ யூஸ்ஃபுல் ஜாப். இது இப்படிதான் வரும். ஏ யூஸ்ஃபுல் இப்படிதான் வரும். அதே போல யூனிவர்சிட்டி பாருங்க, யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி பாருங்க, யூதா வந்திருக்கு. அதுக்கு என்ன இருக்குங்க, யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி இது பாருங்க, யூனிவர்சிட்டி யூதர வருது. அப்ப என்ன வரும், இது பாருங்க உயிரெழுத்தா இருந்தாதான். எப்படி உயிரெழுத்தா இருந்தாதான் முன்னாடி ஆன் பண்ணணும். இது பாருங்க யூன்றது உயிரெழுத்து கிடையாது, ரெண்டுமே என்ன உயிர் எழுத்து கிடையாது, உயிர் மெய்யெழுத்து. அதனால முன்னாடி ஏ போடுறது. அதே அம்ப்ரெல்லா சொல்லி பாருங்க, அம்ப்ரெல்லா நீங்க பாத்தீங்க, அதுவும் பாத்தீங்க அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லா தமிழ் எழுதி பாருங்க. இங்க என்ன பண்ணணும், ஆன் தான் போடணும். ஆன் அம்ப்ரெல்லா தான். ஏன் தமிழ் எழுதி பாருங்க, அம்ப்ரெல்லா. பாத்தீங்களா, உயிர் இருக்கா, இதுதான் அம்ப்ரெல்லா. ஸோ என்னன்னா இப்போ எடுத்தது நான் என்னென்ன அப்படின்னா, ஏ அண்ட் இது பற்றி கிளாஸ் எடுத்தேன். ஏ எங்கே யூஸ் பண்ணணும், கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும். அண்ட் எங்கே யூஸ் பண்ணணும், வவல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பபுள் சவுண்ட் வந்தால் கூட முன்னாடி யூஸ் பண்ணணும். அடுத்தது டிஹெச்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இது பாருங்க டிஹெச். இந்த டிஹெச்ன்ற வார்த்தை என்ன, எப்படி உச்சரிக்கும், தன சொல்லலாம், தீன சொல்லலாம். வவல்ஸ்க்கு முன்னாடி பி சொல்லணும், கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி ட சொல்லணும். அதையும் சொன்னவங்களுக்கு என்ன. அப்புறமா அந்த ஆன் பார்த்தீங்க, ஆன் எம்பி ஆன் எம்எல்ஏ. ஸோ இதை நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், இதில் நோட்ஸ் எழுதி போட்டுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்ன இப்போ நான் சொன்னது என்னன்னு சொன்னால், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், எப்படி எங்கே யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், எப்போ யூஸ் பண்ணுறதை இப்போ சொல்கிறேன்.